சூரஜ் உடல் வாங்க மறுப்பு, உதவி கோரும் உறவினர்கள். ஓபிஎஸ் சசிகலாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் டிடிவி. அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்று அவர்கள் கடந்த 7-8 ஆண்டுகளாக சொல்லி வருவது உண்மை என்றால் அதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை புறந்தள்ளி விடுவார்கள். நயினாருக்கு வலுக்கும் கண்டனங்கள். திமுகவில் இணையும் நிலோஃபர் கபில். சென்னை விரையும் ராஜகண்ணப்பன். தமிழ்நாட்டு அரசியலில் நடப்பது என்ன? தாவேக தலைவர் விஜய் தலைமையில சேலத்துல நடந்த அந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல மகாராஷ்டிராவை சேர்ந்த 37 வயதான சூரஜ் அப்படிங்கிற இளைஞர் உயிரிழந்தது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அதை தாண்டி ஊடகவியலாளர்களுக்கும் பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸுக்கும் தாவேகவினருக்கும் இடையே பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது. சூரஜ் அப்படிங்கிற ஒரு உயிரிழந்ததற்கு பிறகாக இப்பொழுது வரைக்கும் அவருடைய உடல் வாங்கப்படல. தாவேக தரப்புல யாரும் நேர்ல வந்து, அதாவது மாவட்ட செயலாளர் நேற்று சம்பவம் நடந்த உடனே மருத்துவமனைக்கு போய் பார்த்துட்டு கிளம்பினதான். இப்ப வரைக்கும் எந்த உதவியும் செய்யல. எந்த விதமான தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு இரங்கல் அறிக்கை கூட வெளியிடல அப்படின்னு மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா இந்த விஷயம்ங்கிறது மாறி இருக்கு. சூரஜுக்கு நேற்று அவருடைய நண்பர் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறப்போ உடல்நலக் குறைவு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் சொல்றது 2-3 வருடங்களுக்கு முன்பு அவருக்கு உடல்நல பிரச்சனை இருந்ததுதான், ஆனா இப்ப நல்லா இருந்தாரு அப்படிங்கிறது. இப்போ அவர் உடல்நல பிரச்சனை இருந்து இறந்தாரா இல்ல கூட்டத்துக்கு வந்து இறந்தாரா அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி ஒதுக்கி வச்சுட்டு 37 வயசு ஒரு இளைஞர், 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, 5 வயசுல ஒரு பையன் இருக்காரு. தமிழ் மொழியே தெரியாத ஒரு மனைவி, ஒரு 20 வருஷமா இங்க தன்னுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கவர். விஜய் மேல கொண்ட ஈர்ப்பாலும் அவருடைய ஒரு ரசிகர் அப்படிங்கிறதுனால விஜய் பார்க்கக்கூடிய ஆர்வத்துல அந்த கூட்டத்துக்கு போறாரு. அங்க போய் உயிர் இழந்துட்டார். அது வெயிலோட தாக்கமா இருக்கலாம், இல்லைன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இருந்தது, வெயில ரொம்ப நேரம் நின்னதுனால அது திரும்ப அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு போய் அங்கதான் பாதிப்பு ஏற்பட்டு உயிர் இழந்திருக்காரு. எல்லாரும் இப்ப முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம், நண்பகல்ல அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணினதே தப்பு. சரி, நண்பகல்ல ஏற்பாடு பண்ணிட்டீங்க, எல்லாரும் நிழல்ல இருக்க மாதிரி ஒரு கூடாரம் அமைச்சிருக்கணும், மேற்கூரை அமைச்சிருக்கணும். சரி, அதுவும் அமைக்கல, பரவாயில்ல. உட்கார்றதுக்கு ஒரு சேராச்சும் போட்டிருக்கணும். ஏன்னா விஜய் அவர்களுடைய கூட்டம் அப்படின்னாலே மக்கள் எல்லாரும் அவரை பாக்குறதுக்கு அதிகாலையில இருந்தே திரண்டு வர்றதுங்கிறது வழக்கமாவே இருக்கு. ரொம்ப முன்னாடியே வந்துடுறாங்க. அப்படி வர்றவங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு அந்த வெயில்ல எவ்வளவு நேரம் நிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்பயும் 2 வயசு 2.5 வயசு குழந்தைங்களை தூக்கிட்டு வர்றதையும் அங்க நம்மளுடைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எப்படி நீங்க வந்து கூட்டிட்டு வருவீங்க, இப்படி பாதுகாப்பே இல்லைன்னு அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. அப்போ உட்கார்றதுக்கு ஒரு சேராது கட்சி சார்பில் அரேஞ்ச் பண்ணி இருக்கணுங்கிறதுலாம், இதெல்லாம் அவங்க அடுத்த கூட்டத்துல இருந்து திருத்துறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது டயத்தை மாத்துறதா இருக்கட்டும், மேற்கூரைகள் போடுறாங்களா, சேர் கொடுக்குறாங்களாங்கிறதெல்லாம். ஆனா இப்போ ஒரு உயிர் போயிருக்கு. இதுக்கு கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு இரங்கல் ஒரு அறிக்கையாவது வெளியிட்டு இருக்கணும், இரங்கல் செய்தியாவது அவருடைய சமூக வலைதள பக்கத்துல போட்டிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு. அவங்க குடும்பத்தை தாண்டி அவங்க கட்சிகளா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், ரசிகர்களா இருக்கட்டும், அவரும் ஒண்ணு போட்டிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. சரி, அவரை போடலைங்கிறப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியதான் சேலம் மாவட்டம், அங்கதான் பொறுப்பாளரா செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு. பக்கத்து மாவட்டம் நாமக்கல்ல தான் அருண்ராஜ் இருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் ஏன் உடனே அங்க இடத்துக்கு போக கூடாது? சரி, நேத்தி போக முடியல, புரிஞ்சுக்க முடியுது, பரபரப்பான சூழல், அங்க ஊடகவியலாளர்கள் கிட்ட ஏற்கனவே வந்து சண்டை நடந்துட்டு இருந்து, பத்திரிகையாளர்கள் கூட, ஓகே, இன்னைக்கு போயிருக்கலாமே. இன்னைக்கு போய் உங்களுக்கு என்ன வேணும், உடலை மகாராஷ்டிரா கொண்டு போறதுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவையா, இல்லைன்னா அந்த 2 பசங்க இருக்காங்க, அந்த பசங்களை வந்து படிப்பு செலவை நாங்க ஏத்துக்கிறோம், இனி முழு பொறுப்பும் நாங்க பாத்துக்கிறோம், இந்த வார்த்தைகளை ஏன் சொல்லல? அந்த 41 குடும்பமும் இனி எங்கள் குடும்பம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாரே, உங்களை பார்க்க வந்த ஆர்வத்தில் ஒருத்தர் விழுந்திருக்கிறாருங்கிறப்போ கட்சி சார்பில் இப்ப வரைக்கும் எந்த வார்த்தையும் சொல்லல, ஒரு உதவியும் வரலன்னு அங்க இருக்கக்கூடிய அவங்க கூட பழகின உறவினர்களும் நண்பர்களும் சொல்றாங்க. யாருமே வரல, எந்த ஒரு கட்சி உதவி பண்ணனா கூட பரவாயில்ல, யாருமே வந்து பார்க்கல, நாங்க இனிமே அந்த குழந்தைங்க என்ன பண்ணோம், நாங்க இது அவங்க தெளிவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாங்க இது அரசியல் பண்ணல, எங்களுக்கு அரசியல் தெரியாது, நாங்க இதை அரசியல் ஆக்க விரும்பல, ஆனா எங்களுக்கு ஒரு உதவி மட்டும் வேணும், இந்த பிள்ளைங்களோட ஃபியூச்சருக்காக, பிள்ளைங்களோட படிப்புக்காக மட்டும் தான் கேட்கிறோம், மற்றபடி நாங்க எதுக்குமே பணம் கேட்கலன்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு ஏன் இப்போது வரைக்கும் தாவேக தலைவரான விஜயாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், பொதுச் செயலாளர் புசி ஆனந்தா இருக்கட்டும், அங்க குங்குமண்டலத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அருண்ராஜ் மாதிரியான முன்னிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கட்டும், ஏன் மௌனம் காக்குறாங்க,
ஏன் எந்த உதவியும் செய்யல, இனிமேலாவது செய்வாங்களா அப்படிங்கிறதோட இந்த விஷயத்த நம்ம கேள்விக்குறியோட முடிப்போம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கப்போ கிட்டத்தட்ட மணி வந்து 5:30 இப்ப வரைக்கும் எந்த விதமான ஒரு முன்னெடுப்பும் நம்ம பேசிட்டு இருக்க நிமிஷம் வரைக்கும் எடுக்கல. இனியாவது ஏதாவது செய்றாங்களான்னு பார்ப்போம். உறவினர்கள் உடல வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதையும், எங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் முன் வச்சிருக்காங்க. இதுக்கு விஜய் செவிமடுப்பாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு புறம் தமிழக அரசியல்ல என்னதான் திமுக, அதிமுக கூட்டணிய கட்டமைச்சுட்டாலும் 2 கூட்டணிகளுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள இன்னும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது. முதல்ல என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு பிரஸ் மீட்ல வந்து ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய தொனியில பேசியிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் சம்பந்தமான ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அப்போ என்ன சொல்றாருன்னா, அம்மா வழியில் வந்தவர்கள் மீண்டும் அம்மா ஆட்சி அமையணும்னு நினைக்கிறவங்க, அம்மாவுடைய அதாவது அதிமுகவிலே பிரிஞ்சிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றிணையணும்னு நினைச்சவங்க எல்லாருமே அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையணும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய முகத்திரை கிழித்தெறியப்படும் அப்படின்னு சொல்றாரு. அது யாராக இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் குறிப்பிடுறாரு. அப்ப யார சொல்றாரு? இத்தனை நாள் அம்மா ஆட்சி மலரணும்னு சொன்னதா இருக்கட்டும், எல்லா தொண்டர்களும் ஒன்றிணையணும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அம்மா வழியில் வந்தவர்கள் இவங்க எல்லாம் சொன்னது ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கள தான். டிடிவி தினகரன் ஏற்கனவே இணைஞ்சிட்டாரு. அப்ப டிடிவி தினகரன் சொல்றது ஓபிஎஸ்ஸையும், சசிகலாவையும் மட்டும் தாங்கிறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இதுல இன்னும் ஆழமா பார்த்தோம்னா, குறிப்பா ஒரு ஓபிஎஸ்ஸ தாண்டி சசிகலாவுக்கு தான் குறிப்பிட்டு சொல்றாருங்கிற ஒரு கீவேர்டையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றாருன்னா, கடந்த 7, 8 வருடங்களாக அம்மா ஆட்சி வரணும். பிரிஞ்சிருக்க எல்லா அம்மாவுடைய தொண்டர்களும் ஓரணியில நிக்கணும் அப்படின்னு யார் சொல்றாங்களோ, அவங்க எல்லாரும் இங்க என்டிஏ கூட்டணிக்கு வந்து சேரணும். இல்லன்னா தொண்டர்களாக பார்த்து, மக்களாக பார்த்து அவங்கள நிராகரிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 21ல ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகல இருந்தாரு. அவருடைய குரல்ங்கிறது ஒரு 4 அதாவது திமுக ஆட்சி அமைந்ததற்கு பிறகாகத்தான் அந்த பிரிவு அப்படிங்கலாம் வந்தது. அப்போ ஒரு 3 1/2 4 வருடங்களா தான் அவருடைய குரல் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ 7, 8 வருடம்னு சொல்றப்போ அவரு சசிகலா அவர்கள தான் குறிப்பிட்டு சொல்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பிப்ரவரி 24ஆம் தேதி வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு செய்தியும், அதே பிப்ரவரி 14 ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் அன்று புது கட்சி தொடங்க போகிறார் சசிகலா அப்படிங்கிற ஒரு செய்தியும் 2மே வந்துகிட்டு இருக்கிறதுனால, இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்க முகத்திரை கிழிஞ்சிரும். அம்மா ஆட்சி தான் மீண்டும் வரணும்னா எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாம அமைதியா வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்ந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனியில தான் டிடிவி தினகரனுடைய பேச்சு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா திமுக கூட்டணி. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் அனுதினமும் வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடைப்பட்ட பிரச்சனைங்கிறது பேசுபொருளாகிக்கிட்டே இருக்கு. அதுலயும் குறிப்பா எம்பி மாணிக்கம் தாக்கூர் வந்து தொடர்ந்து அவருடைய சமூக வலைதள பக்கத்துல போடக்கூடிய பதிவுகள்ங்கிறது பேசுபொருளா மாறிக்கிட்டே இருக்கு. ராஜகண்ணப்பன் அமைச்சர் வந்து நேற்று பேசியிருந்த ஒரு பேச்சு அப்படிங்கிறது, நாங்க 170 தொகுதிகளுக்கு மேல நிப்போம், அதுல 160 தொகுதிகள்ல 50லேருந்து 60 தொகுதிகள்ல வெற்றி பெறுவோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. அந்த ஒரு பதிவை மேற்கோள் காட்டி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுல நீங்க கடந்த 2023ல 170 தொகுதிகளுக்கு மேலதான் நின்னீங்க. அதுல நீங்க வந்து எத்தனை தொகுதிகள் இழந்தீங்களோ, வெற்றி வாய்ப்பு இழந்த தொகுதிகள் தான் நாங்க இப்போ கேட்கிறோம். அதனால ஆட்சி அதிகாரத்துல பங்கு இதெல்லாமே எங்களுடைய உரிமை, எங்களுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இதை தீர்மானிப்பாங்க அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் மீண்டும் அதை மேற்கோள் காட்டி போட்டிருக்காரு. இந்த விஷயம் இல்லாம ராஜகண்ணப்பன் அவர்களுடைய சமீபத்திய பேச்சு நிறைய வந்து சர்ச்சைக்கு உரியதாகவே இருந்தது. என்னன்னா, தேமுதிக குறித்து கேள்வி கேட்கிறப்போ, அதெல்லாம் ஒரு கட்சியா அப்படிங்கிறதாக இருக்கட்டும், காங்கிரஸ் சம்பந்தமான யார வந்தாலும் வரனாலும் திமுக தான் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இப்படி சமீபத்திய 1 வாரத்திற்கு இடைப்பட்ட அமைச்சர் ராஜகண்ணப்பனுடைய பேச்சுங்கிறது கூட்டணி கட்சிக்குள்ள சர்ச்சைக்குரிய வகையில இருந்ததுனால, அவருக்கு தலைமையிலேருந்து அதிரடியான அழைப்பு போயிருக்கிறதுனால, இன்று திருநெல்வேலியில நடக்க இருந்த கூட்டத்தை சடனா அப்படியே கேன்சல் பண்ணிட்டு சென்னையை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார் ராஜகண்ணப்பன் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால அமைச்சர்கள் தேர்தல் நெருக்கத்துல பார்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு அலர்ட்டை முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு மேடையிலேயே பேசியிருந்தது எல்லாருக்குமே தெரியும். என்னால எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, எப்ப யார் என்ன பேசுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னது. இப்ப மீண்டும் அதே வார்த்தையை நினைவு கூற வேண்டிய வகையில திமுக அமைச்சர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு.
அதை தாண்டி இந்த இறப்பு சம்பந்தமா அமைச்சர் நாசர் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு. அதற்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைப்பு, ஒரு சிரிப்பு வந்து ஒரு சிரிச்சிருந்தாரு. ஒரு இறப்பு அப்படிங்கிறது சிரிப்புக்குரிய, நகைப்புக்குரிய ஒரு விஷயமா அப்படின்னு அதுவும் சமூக வலைதளங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுல பேசுபொருளா மாறிக்கிட்டே இருக்கு. அதனால அமைச்சர்களை மீண்டும் ஒரு முறை எச்சரிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறாரா? அதற்கு முதல் ஆளாக ராஜகண்ணப்பனை சென்னை அழைத்திருக்கிறாரா முதல்வர் மு.க.ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்படி பல இக்கட்டான சூழல்கள்ல திமுக பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு புறம் வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில் அவர்கள் வந்து இன்று திருப்பத்தூரில் நடக்கக்கூடிய கூட்டத்துல முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில தன்னை திமுகவில் வந்து இணைச்சிருக்காங்க. இதற்கு முன்பாக அன்வர் ராஜாவும் திமுக இணைஞ்சிருந்தாரு. அடுத்ததாக வரக்கூடிய சிறுபான்மையினர் தலைவர்கள்ல மிக முக்கியமானவரா நிலோஃபர் கபில் பார்க்கப்படுறாங்க. அப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்களா பாஜக கூட்டணியால அப்படிங்கிற ஒரு கேள்விய நிலோஃபர் கபிலுடைய இந்த இணைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி இருக்கு. வரிசையா பல தலைவர்கள் வந்தாலும் சிறுபான்மையினர் தலைவர்கள்ல முக்கியமான 2வது தலைவராக நிலோஃபர் கபில் கவனிக்கப்படுகிறார். அடுத்ததாக நயினா நாகேந்திரனுடைய சர்ச்சை பேச்சு. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் குறித்து அந்த நேற்றைய சேலம் கூட்டத்தப்போ செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறப்போ ஒரு நடிகையுடைய பெயரை குறிப்பிட்டு அவங்க வீட்டிலேருந்து முதல்ல வெளியில வரணும், குடும்பத்துல நல்ல உறவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுனது மிகப்பெரிய அளவோட சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. நயினா நாகேந்திரன் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், கனிமொழி சோமு, காங்கிரஸ் எம்பி சுதானு பல பெண் தலைவர்கள் வந்து மிக கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக தரப்புல சி.டி. நிர்மல்குமாரா இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், அவங்களும் எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டவர்கள். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு நயினா நாகேந்திரன் அப்படிங்கிறப்போ செய்தியாளர்களே கேட்கிறாங்க. கேட்டப்போ அவருடைய கார் கண்ணாடியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டாரு. பாஜக இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் ஏன் இப்போ வரைக்கும் மௌனம் காட்கிறாங்க, இவங்க ஏன் எதுவும் பேசல அப்படின்னு திமுகவை சேர்ந்த பெண் தலைமைகள் வந்து கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கிறாங்க. ஸோ நயினா நாகேந்திரனுடைய இந்த பேச்சுங்கிறது பேசுபொருளாக மிகப்பெரிய அளவுல சர்ச்சை எழுப்பியிருக்கு. டிடிவி தினகரனும் வந்து அவரோட பேசக்கூடிய ஆள் இல்ல, ஆனா ஏன் இப்படி பேசினாருங்கிறது எனக்கு தெரியல, நான் அதை கேட்கல. ஆனாலும் எந்த ஒரு அரசியல் தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குறித்து பேசக்கூடாது, பேசுறது வந்து சரியும் கிடையாது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. இந்த சர்ச்சைக்கு எப்படி நயினா நாகேந்திரன் முற்றுப்புள்ளி வைக்க போறாருங்கிறத பார்ப்போம். ஆக மொத்தம் தமிழக அரசியல் களம் இப்படி பரபரப்பான சூழல்ல நகர்ந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் சூரஜ் இறப்புக்கு என்ன பண்ண போறாங்க, கட்சி தரப்புல உதவி வரப்போகுதா, அமைச்சர்கள் சீனியர் அமைச்சர்களுடைய பேச்சை கட்டுப்படுத்த போறாரா முதல்வர் மு.க.ஸ்டாலின், நயினா நாகேந்திரன் இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு பண்ண போறாரு, அதை கடந்து டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்த எச்சரிக்கை, அவங்க 2 பேரும் முடிவு என்னவாக இருக்க போது, எந்த கூட்டணியில இணைய போறாங்க, இப்படி எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.